ஹாய் கெஸ், இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான அண்ட் ஆல்சோ ரொம்பவே டேஸ்டி எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஹெல்த்தியான கேரட் ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் 1 கிலோ கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு ட்ரை நட்ஸ் எடுத்திருக்கேன். திராட்சை, முந்திரி, பாதாம், அப்புறம் குங்குமப்பூ, அப்புறமா நெய் எடுத்திருக்கேன் தாளிப்புக்காக. நெக்ஸ்ட்டு நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதில் முந்திரியாவும் பாதாமையும் நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறமா திராட்சையும் ஆட் பண்ணி அதையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஒழுங்காக ஃப்ரை பண்ணாமல் இருந்தோன்னா அது கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதே நெய்யில் இனி கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு இப்போ இந்த கேரட்டை நம்ம அதுலேயே நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. கேரட்டை நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் கண்டிப்பாக நெய்யில் ஒரு டைம் நல்லா கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு டைம் ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. 1 லிட்டர் கேரட்க்கு 1 லிட்டர் பால் கம்பல்சரி வேணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்கள் கம்மி பால்லையே செய்யலாம், ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. இந்த பால் அந்த கேரட் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரமே கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக அந்த பால் குறைஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு ஆகட்டும். அப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேங்க. 1 டம்ளர் 1/4 கிலோ. ஸோ நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் வீட்டுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையுமே க்ளோஸ் பண்ணி ரொம்ப நேரம் வேக விடுங்க. அது ஃபுல்லாக சர்க்கரைப்பாகு ஃபுல்லாக அது இழுத்துக்கணும். பாருங்கள் எப்படி இருந்த கலரு இப்போ எந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. கேரட் ஹல்வா இந்த கலர் தாங்க. எப்படி இருந்த கலர் இப்படி மாறிச்சுன்னா அது ஃபுல்லாக அந்த சர்க்கரைப்பாகு இழுத்தனால தான். நெக்ஸ்ட்டு நம்ம நட்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நட்ஸையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நட்ஸில் இருக்கிற நெய்யுமே இதில் நல்லா கலக்கணும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஹெல்த்துக்காகவும் ஒரு கலருக்காகவும் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது. நெக்ஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இருக்கும் இல்லையா, ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காயோட தொளி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸை மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணி அதை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் போடுறது மூலயமா அது ஒரு மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். அதுக்காக தான். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கேரட் ஹல்வா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ட்ரையான டிஷ்ஷாக இதை பண்ணணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, அப்போ தான் ட்ரையாக வரும். பாருங்கள், சூப்பரான ஒரு டிஷ்ஷு. பால்கோவா மாதிரி எப்படி தெரியுது பாருங்கள் இந்த கேரட் கூட. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.